ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம யூஸ் பண்ணுற அட்வான்ஸ் டெக்னாலஜிலேருந்து சாதாரணமாக ஒரு சாட் அப்ளிகேஷன் வர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் சூழப்பட்டு விட்டது. இன்னும் கொஞ்சம் நாட்கள்லேயே நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அடிமையாக மாறிடுவோம். ஒரு காலகட்டம் இருந்துச்சு, கூகுள்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இல்லை நம்ம மொபைல் ஃபோன் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ்லாம் நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது சில விஷயங்கள், ஒரு பர்த்டே டேட்டாக இருக்கலாம், இல்லாட்டி முக்கியமான சில கால்குலேஷன்ஸாக இருக்கலாம், நம்பர்ஸ், லேண்ட்லைன் நம்பர்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே நம்ம ஞாபகத்தில் இருக்கும். யார் கேட்டாலும் உடனடியாக நம்ம சொல்லிடுவோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ட்டை அவங்களுடைய அப்பா மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால் உடனே மொபைல் ஃபோன் எடுத்து காண்டாக்ட்ஸ் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டோம், அந்த புது டெக்னாலஜிக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நம்ம என்ன செஞ்சிடும், ஒரு கட்டத்துக்கு மேலே அடாப்ட் ஆயிரும். நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி ஈவன் லீவ் லெட்டர் எழுதுலேருந்து இப்போ சாட் ஜிபிடிலாம் பற்றி நம்ம தமிழ் பட்சத்தில் பேசினதுக்கான மெயின் காரணமே அதுதான். நார்மலாக இருக்கக்கூடிய லீவ் அப்ளிகேஷன்ஸ், இல்லாட்டி ஒரு இமெயில் கிரியேஷன், இல்லாட்டி ஒரு கண்டென்ட் கிரியேஷன், நீங்கள் எழுதுகிற கோடிங்ஸில் ஏதாவது பக் இருக்குது, இல்லை ஒரு கோலம் வரையணும், இது எல்லாத்தையுமே இனி யார் செஞ்சிருவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ட்டை போய் ஓப்பன் இல்லாட்டி சாட் ஜிபிடி எனக்கு ஒரு கோலம் போடணும், 8 புள்ளி கோலம் அப்படின்னு சொன்னால் 8 புள்ளியில் ஒரு கோலம் போட்டுட்டு தந்துடும். நம்ம அதை பார்த்து என்ன செஞ்சால் போதும், அந்த கோலத்தை வரைஞ்சா போதும். ஆனால் இது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இது எப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போன்லாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, இந்த போன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இல்லாட்டி போன் சம்மந்தமான பல விஷயங்களும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு புகைப்படத்தை பார்த்து இல்லாட்டி அந்த புகைப்படம் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்படும் போது அது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் தீயா பரவி அதுக்கும் அடிமையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நல்லதும் இருக்குது, தீமையும் இருக்குது. நன்மையை எடுத்துக்கொள்வோம், தீமையை இன்றைக்கே தீ போட்டு எரிச்சிருவோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கருத்து தான். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம், வேறொரு காணொலியில் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னும் பல செய்திகள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மனி தான். ஜெர்மனியினுடைய டேங்க் கில்லர் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெரிய இழுபறிக்கு பிறகு கண்டிப்பாக உக்ரைனுக்கு கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, உக்ரைனுக்கு அனுப்புனாங்க. அப்படி அனுப்புறதுக்கு சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இப்போ ஜெர்மனியில் ஒரு கணக்கெடுப்பு, வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்படுது. அந்த வாக்கெடுப்பில் 50% அங்கே இருக்கக்கூடிய லா மேக்கர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெர்மனி எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி ஒரு ஆர்மர்டு வெஹிக்கிளை யாருக்கு கொடுக்கக்கூடாது, உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடாது, அது ஃபியூச்சர் ஜெர்மனிக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு இழுபறியாகவே நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சீனா. இந்த கொரோனா வைரஸ் ரொம்ப பெரிய அளவில் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற சீனாவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கி வாரி போட்டுட்டாங்க. அவ்வளோதான், இனி நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இன்டர்நேஷ்னல்லேருந்து யார் வந்தாலும் சரி, உங்களுக்கு குவாரண்டைனே கிடையாது, நீங்கள் சீனாவில் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. சட்டங்கள் அப்படிங்கிறது கொரோனாவுக்கு எதிராக யாராவது பேசிட்டாலோ இல்லை கொரோனாவை பற்றி தப்பான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாலோ இந்த மாதிரி வழக்குகள் தொடரப்பட்டது. அது கிரிமினல் கேஸாலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரி கேஸ்லாம் கிடையாது, எல்லாமே சாதாரண ஒரு நிலைமைக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இன்னைக்கு தாய்லாந்தில் ஒரு வேரியண்ட், புது வேரியண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லை அவங்க நாட்டுக்குள்ளே அது புது வேரியண்ட், அவ்வளோதான். இப்படி பல இடங்களிலும் புதுசாக ஏதோ வேரியண்ட் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறதுனால கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது நம்மிடம் இருந்து முற்றிலுமாக ஒழியவில்லை அப்படிங்கிறத மக்கள் இப்போதே உணர ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நாமெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம், கொரோனா கூடவே வாழ பழகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் நாங்கள் பழகிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கொரோனா வைரஸ் அப்படிங்கிறதுக்கான அந்த செய்தி இப்போ பரவலாக பல நாடுகளில் பேசப்பட்டு வந்தாலும் இந்தியாவில் அது ஒரு துணுக்கு செய்தி மட்டும்தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னேன் பாருங்க, அவங்க பாயிண்டி அப்படிங்கிற இன்னொரு அப்ளிகேஷனை வெளியில் விட்டுருக்காங்க. எப்படி இந்த டாலி வந்துச்சோ அதே மாதிரி சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வந்துச்சோ, இது பாயிண்டி. இந்த பாயிண்டி வழியாக 3D இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இல்லாட்டி 3D மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3D மாடல்ஸை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை OpenAI நிறுவனம் அறிவித்திருக்கிறது. நான் முதல்ல சொன்னேன், இந்த PwnAI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், வேறொரு நிறுவனம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஸ்டார்ட் அப் நிறுவனம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி $60,000 அப்படிங்கிறத அவங்களுடைய ஃபண்டாக சேர்த்துருக்காங்க. பியூர் அண்ட் பியூர் இந்த மாதிரி விஷயத்துக்காக மட்டுமே. இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யுத்தம் சம்மந்தமாக, அடல்ட்டு சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் கேட்டால், சாரி அது என்னுடைய ஒரு லெவலில் இல்லை, அது நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் கேட்குறீங்க, என்னால் அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடும். ஆனால் இனி வரப்போகக்கூடிய இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி அந்த மாடல்ஸில் இந்த மாதிரியான பர்டிகுலராக அடல்ட் மாடல்ஸ் எல்லாமே நிறைய வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அடுத்ததாக ஜெர்மனியில் இன்னைக்கு ஒரு நபர் கைது செய்யப்படுறார். அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தா ஈரானை சார்ந்தவர். எதுக்காக அவர் கைது செய்யப்படுகிறார் அப்படின்னா, ஜெர்மனிக்குள்ள ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு, மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலை நடத்துவதற்கு அவர் தயாராக இருந்தார். அதனால தான் நாங்கள் அவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி அரசாங்கம் ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறது. ஸோ ஈரான் அப்படின்னு சொல்லும்போது ஈரானில்
ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ப்ரொட்டஸ்ட்டில் பங்கு பெறக்கூடிய நபர்களை கைது பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கொடுக்க மாட்டுக்காங்க, வேலையிலேருந்து அதை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. இப்படிலாம் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது எகெயின் 2 நபர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அவங்கள என்ன செஞ்சாங்க, மரண தண்டனை விதித்தார்கள். அவங்க அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு பல நாடுகளும் ஈரானுக்கு எதிரான கருத்தை சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நீங்கள் மரண தண்டனை இவ்வளோ சுலபமாக கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்கள் நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உங்கள் நாட்டு பிரச்சனை மட்டும் கிடையாது, பல நாட்டு மக்கள் அதுக்காக ஆதரவை தெரிவிக்கிறார்கள் உங்கள் நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு. ஸோ அதனால் இது எல்லா நாடுகளுமே உற்று கவனிக்கிறார்கள், ஈரான் இதே மாதிரியான தவறை செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஈரானுக்கு எதிராக பல நாடுகளும் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஈரானை பற்றி இன்னொரு செய்தியும் இருக்குது. சாஹித் 136 அப்படிங்கிற ஒரு ட்ரோன் ரஷ்யாவுக்கு ரொம்ப கூடுதலான அளவு எக்ஸ்போர்ட் செய்யப்படுகிறது. ஸோ ரஷ்யா இந்த சாஹித் 136 அப்படிங்கிற ட்ரோனை வச்சு தான் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது உக்ரைனுடைய குற்றச்சாட்டு. இந்த ட்ரோன் சார்ந்த நிறுவனங்கள், அந்த நிறுவனம் சார்ந்த முதலாளிகள் இல்லாட்டி அவங்களுடைய நட்புகள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இப்போ பொருளாதார தடையை விதிக்க ஆரம்பித்திருக்கிறது அமெரிக்கா. இந்த பொருளாதார தடை வழியாக ரஷ்யாவுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய ட்ரோன்ஸினுடைய எண்ணிக்கை கணிசமாக குறையலாம் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு அப்படியே சரியாகுமா, இல்லை எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக முடியுமா அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம். அமெரிக்கா மெக்சிகோ பார்டர் வழியாக நிறைய மைக்ரன்ஸ் அப்படிங்கிறவங்க கிராஸ் ஆகிட்டே இருக்காங்க. அது இந்த வருடம், அதாவது இந்த 2022 நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப கூடுதலாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை வெளியில் வந்திருக்கு. இங்கிலீஷ் சேனல் வழியும் மைக்ரன்ஸ் அப்படிங்கிறவங்க, அந்த இங்கிலீஷ் சேனலை கடந்தவர்கள் அப்படிங்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கூடுதலாக 2022 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2022 ஃபுட் ப்ரைஸ் அப்படிங்கிறது பீக்ல இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் இன்ஃப்ளேஷன், அது இல்லாமல் ரிசெஷன், இது எல்லாமே இன்னொரு காரணம். பட் 2023 இது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்னும் கூட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. பாகிஸ்தானுடைய ஒரு மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய முன்னாள் இராணுவ ஜெனரல் இருக்காரு பார்த்தீங்களா, அதாவது பஜ்வா அப்படிங்கிறவர். இந்த பஜ்வா அப்படிங்கிறவர் தான் இம்ரான்கான் அவர்கள் அவருடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நிறைய பேர் அந்த இம்ரான்கான் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அதில் அவங்களுடைய இராணுவமும் இருந்தது, அதுக்கான ஃபண்ட் எல்லாமே இராணுவமும் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். ஸோ இப்போ ஒரு மினிஸ்டரே இந்த பாஜ்வா அவர்களுடைய கை அதில் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது பாஜ்வா அவர்களை பற்றியான அந்த கருத்துக்கள் பாகிஸ்தானில் இன்னைக்கு பெருசாக பகிரப்பட்டு வருகிறது. ஒரு துணுக்கு செய்தியை மட்டும் நான் சொல்லிடுறேன். பாஜ்வா அவர்களுடைய ஐ திங்க் மகளோ மருமகளோ ஏதோ ஒரு கல்யாணம் நடக்குது. அவங்களுக்கு வரக்கூடிய அந்த மாப்பிள்ளை இருப்பார் பார்த்தீங்களா, அவருக்காக கொடுக்கப்பட்ட தொகை மட்டும் சுமார் 1600 கோடி என்பது தான் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டு. ஒரு இராணுவ ஜெனரல் 1600 கோடி ரூபாயை சுருட்டுறதுக்கு பணம் பாகிஸ்தானில் இருந்துச்சு. இப்போ கஜானாலாம் காலி ஆயிடுச்சு. ஆனால் இதே மாதிரி பல நபர்கள், ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இராணுவம் தான் இந்த அரசியல் கட்சிகளை வழிநடத்துகிறது. ஸோ இராணுவத்துக்கு மிகப்பெரிய பங்கு இந்த அரசியல் கட்சி, அதனால் ஏற்படக்கூடிய லாபம் இதில் எல்லாத்துலேயுமே எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த இராணுவத்தின் உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய நபர்கள் பாகிஸ்தானுடைய ஜிடிபியில் ஒரு போர்ஷனை அவங்களுடைய ஒரு சம்பளமாக எடுத்துக்கிறாங்க என்பது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதனால தான் பாகிஸ்தான் தேஞ்சி இன்னைக்கு காஞ்ச கருவாடு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தானுக்கும் IMFக்கும் இடையே இன்னைக்கு ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையின் போது எங்களுக்கு தேவையான ஃபண்டை சீக்கிரம் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கேட்டாங்க. அதே மாதிரி ஃப்ளட் வந்துருச்சு, இந்த கிளைமேட் சேஞ்ச் வழியாக எங்கள் நாட்டுக்குள்ளே ஃப்ளட் வந்துருச்சு, எங்கள் நாட்டுக்கு தேவையான $16 பில்லியன் உடனடியாக நீங்கள் தரணும், ஏன்னா எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு வேறு வழி கிடையாது, இன்டர்நேஷனல் லெவலில் எங்களுக்கு ஃபண்டு கிடைச்சாதான் எங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற அறிவிப்பையும் பாகிஸ்தான் இன்று கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தானை பற்றி ஒரு நியூஸை பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்தியா பற்றி இன்னொரு நியூஸ் தெரிஞ்சிருக்கணும்ல. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் உலகத்திலேயே ஒரு இனம் அவங்களுடைய நாடை விட்டு, அவங்களுடைய தாய்நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் வாழ்கிறாங்க அப்படின்னும், அப்படிப்பட்ட இனம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதும், அதே இனம் அவங்களுடைய தாய்நாட்டின் மீது எப்போதுமே பற்று வைத்திருப்பார்கள் அப்படிங்கிறதும் ஒரு இனம் தான், அது இந்தியர்கள் தான். ஸோ இந்தியர்கள் தான் இந்த உலகத்திலேயே அதிகமாக இடம்பெயர்ந்தவர்கள், அதே நேரத்தில் புத்திசாலிகளாகவும் பல இடங்களிலும், அதாவது அவங்க எங்கெல்லாம் இடம்பெயர்ந்தார்களோ, எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனாங்களோ அந்த நாட்டில் எல்லாமே உயர் பதவியை வகிக்கக்கூடிய ஒரு தன்மை மிக்க நபர்களாக இந்தியர்கள் இருக்கிறார்கள். இந்தியர்களை நினைத்து நாம் பெருமை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க முன்னாடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கார். செமையான உண்மையான ஒரு டைலாக சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஈஸ்டர்ன் சீனாவில் இன்னைக்கு திடீர்னு பார்த்தா ஒரு ரோடு ஆக்சிடென்ட். அந்த ரோடு ஆக்சிடென்ட்ல 19லேருந்து 22 நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. உகாண்டாலையும் இன்னைக்கு ஒரு ரோடு ஆக்சிடென்ட், அதுலேயும் 20 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் கோவிடை பற்றி இல்லாட்டி கோவிடை பற்றியான செய்திகளை சீன அரசாங்கம் எப்படி மடைமாற்றம் செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளை யாராவது வெளியிட்டீர்கள் என்றால், அதுவும் நீங்கள் சீனாவில் இருக்கீங்கன்னா உங்களுடைய சோஷியல் அக்கௌண்ட்
அக்கௌண்ட் எல்லாமே அங்கே என்ன செய்யப்படுமா, முடக்கப்படுமா. ஈவன் உங்களுடைய அந்த லெட்ஜர், அதாவது கணக்கு வழக்கு எல்லாமே அங்கே ஆன்லைனில் வந்துருச்சுல, டிஜிட்டல் யுவானெல்லாம் மாறிடுச்சுல, அது எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்புடன் சீன அரசாங்கம் இன்னைக்கு பல சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். மலேசியாவினுடைய இப்போதைய பிரைம் மினிஸ்டர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இந்த ரைஸ் இம்போர்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய மாஃபியாவை கண்டுபிடிச்சு அதற்கு தடை விதித்திருக்கிறார். ஆனால் இது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய விவசாய விளைபொருட்களுக்கும் பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மலேசியாவில் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அங்க அரிசி அப்படிங்கிறது எப்படி வருது, யார் இதுல மோனோபோலியா இருக்காங்கங்கிற ஒரு செய்தியை நான் பார்த்தேன். உண்மையிலேயே மோனோபோலி அப்படிங்கிறது ரைஸ் இம்போர்ட்ல மலேசியால இருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. தாய்லாந்தினுடைய கிங் அவர்களுடைய மகள் திடீர்னு 3 வாரத்துக்கு முன்னாடி மயங்கி விழுந்தாங்க. எதுக்காக மயங்கி விழுந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு, ஹார்ட்ல சின்னதா ஒரு இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே விழுந்தாங்க. அவங்க இப்பவும் அன்கான்சியஸா தான் இருக்காங்களாம், இன்னும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஒரு டபுள் ஏஜென்ட், அமெரிக்கா ஸ்பைவேல் அனுப்புறாங்க கியூபால போய் நின்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, கியூபா அந்த ஸ்பை என்ன செஞ்சிட்டாங்க, டபுள் ஏஜென்ட்டா மாத்திட்டாங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பலவிதமான ரகசியங்களையும் கியூபாவுக்கு அனுப்பிவிட்ட ஒரு டபுள் ஏஜென்ட் இன்னைக்கு அமெரிக்கன் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 20-25 வருடங்களாக அவர் சிறை தண்டனை அனுபவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி நம்ம நாட்டுக்காகவும் நிறைய உளவாளிகள் அவங்களுடைய வாழ்க்கையை துச்சமாக மதித்து உளவு செய்தியை சேகரித்து நம்ம நாட்டு மக்களுக்கு இல்லை நம்ம நாட்டு ராணுவ வீரர்களுக்கு கொடுத்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட உளவாளிகள் இந்த செய்தியை பார்க்குறீங்கன்னா மிகப்பெரிய நன்றிகள் அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு துருக்கி 2 ISIL தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈராக் பக்கமாக இருக்கக்கூடிய குர்து இன தீவிரவாதிகளையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி துருக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ எர்டகன் அவர்களை பற்றி பேசணும்னா இப்போ இந்த நாட்டோவினுடைய எக்ஸ்பான்ஷன் தான் எல்லார் கண்ணிலையும் இருக்கு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நாட்டோ எக்ஸ்பான்ஷனுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. நாட்டோ எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபின்லாந்து மற்றும் ஸ்வீடன் என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் நாட்டோவில் இணைய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இணைய போகிறோம் அப்படிங்கிற அந்த செய்தி வந்த உடனே துருக்கி சொன்னாங்க, அப்படிலாம் நீ ஈஸியாக நுழைய முடியாது, நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் யாருமே அவங்களுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்திட்டாங்கன்னா நீங்கள் நாட்டோவில் சேர முடியாது. ஸோ நான் சொல்கிற சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாடுகள் இதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவிக்க வேண்டும், அப்படி சம்மதம் தெரிவித்தீர்கள் என்றால் நான் என்ன செய்கிறேன், நீங்கள் நாட்டோவில் இணைவதை வரவேற்கிறேன் இல்லாட்டி எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி துருக்கி பல சட்டத்திட்டங்களை என்ன செஞ்சாங்க, ஸ்வீடனுக்கும் ஃபின்லாண்டுக்கும் மாற்றி கொடுத்தாங்க. இப்போ ஸ்வீடன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துருக்கி ரொம்ப ஓவராக பண்ணுறான், துருக்கி செய்ய முடியாத சில விஷயங்களை சொல்லி இதெல்லாம் நீ செஞ்சாதான் நான் நாட்டோவில் உன்னை சேர்க்கிறதுக்கு அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியானது கிடையாது, துருக்கி எங்களை வேண்டுமென்றே சீண்டுகிறது அப்படின்னு சொல்லி இந்த நாட்டோ எக்ஸ்பான்ஷனுக்கும் இப்போது துருக்கி வழியாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. சீக்கிரமா இந்த கோதால அமெரிக்கா களம்புகுந்து, என்னடா துருக்கி சவுண்டு, F-35 விமானம், S-400 ஆன்டி மிசைல் சிஸ்டம் இதெல்லாம் வச்சு ஒரு பஞ்சாயத்தை கிளப்பிடுவோமா அப்படின்னு கேட்டால் துருக்கி வழிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. பார்க்கலாம் அமெரிக்கா வருமா இல்லை விலகி நிற்குமா அப்படின்னு சொல்லி. கலிஃபோர்னியாவில் கிட்டத்தட்ட 5,28,000 நபர்களுக்கு இன்னைக்கு கரண்ட் கட் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா பாம்ப் சைக்ளோன் என்பது தான். இந்த பாம்ப் சைக்ளோன் அப்படிங்கிறது அமெரிக்காவை வாட்டி வதைத்து வரும்போது மிகப்பெரிய அளவில் மழை வரலாம். மழை வரும்போது கரண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பலவிதமான விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் கரண்டை கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி 5 லட்சத்துக்கும் அதிகமான நபர்களுக்கு கரண்ட் இல்லாம இருக்கு. இஸ்ரேலுடைய புதிய அரசாங்கம் நெத்தன்யாகு அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் டேஞ்சர்ல தான் இருக்காரு. அவர் பொய்யான வாக்குறுதிகள் எல்லாமே கொடுத்து பல கட்சிகளை உள்ள கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இப்ப நெத்தன்யாகுக்கு எதிரான பலவிதமான கழக குரல்கள் அப்படிங்கிறதுலாம் வந்திருக்கு. இந்த கழக குரல்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய அப்டேட், அவங்க ஃபார் ரைட் குரூப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ பாலஸ்தீனத்தை சார்ந்த மிக முக்கியமான நபர்களுக்கு விஐபி பாஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு சில அலவன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் நெத்தன்யாகுவினுடைய இப்போதைய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அது எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. பாலஸ்தீனத்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய அந்த விஐபி அந்தஸ்தை கூட இப்போ யார் ரத்து பண்ணியிருக்காங்களாம், இஸ்ரேல் ரத்து பண்ணியிருக்காங்களாம். ஆண்ட் குரூப், ஜாக்மாவினுடைய ஆண்ட் குரூப், ஜாக்மா அதை விட்டு விலகிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சீக்கிரமாக அதை சீனா அவங்களுடைய அரசாங்கத்தின் சொத்தாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஆண்ட் குரூப்ட்ட நீங்கள் ஐபிஓ இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஐபிஓவில் வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இப்போதைக்கு நாங்கள் ஐபிஓவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களுடைய க்ரோத் ரொம்ப பெரிய அளவில் வீழ்ச்சி வந்துவிட்டது. ஜாக்மா அவர்களுடைய அந்த பல சர்ச்சைகள் மத்தியில் ஆண்ட் அப்படிங்கிற அந்த குரூப் ரொம்ப வீழ்ச்சியில் அடைந்து விட்டது. இனிமேல் அதை நேராக நிப்பாட்டிட்டு தான்ப்பா ஐபிஓலாம் நாங்கள் குதிக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஈரானும் கத்தாரும்
கத்தாரும் இன்னைக்கு பல புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கொண்டார்கள் அப்படின்னும் சீக்கிரமா ஈரான் கத்தாரினுடைய அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரும், அது அரபு உலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏன்னா ஈரானும் கத்தாரும் பல நாடுகளுடைய எதிரி. சவுதி அரேபியாவினுடைய எதிரி தான் ஈரான். அதே மாதிரி சவுதி அரேபியாவினுடைய எதிரியாக இருந்தது தான் கத்தார். கத்தாரினுடைய வரலாறு 3 பாகங்கள் போட்டிருக்கோம். அதில் கத்தார், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்குலாம் என்ன பிரச்சனை, எதுக்காக அந்த பிரச்சனை வந்துச்சு, அதை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை நீங்க பார்க்கலாம். யூகேல மிலிட்டரி சம்பந்தமா பல பிரச்சனைகள் இருந்தாலும் மிக முக்கியமான பிரச்சனையா ஓவர் வெயிட் அப்படிங்கிறது இருக்கான். யூகேல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் ஓவர் வெயிட்டா இருக்கிறனால அவங்களுக்கு அது சம்பந்தமான பல நோய்கள் வருவதாகவும், இதை சீக்கிரமா யூகேனுடைய அந்த ராணுவம் சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வலுத்து வருகிறது. ஒரே ராக்கெட்ல 600 உக்ரைனுடைய ராணுவ வீரர்களை நாங்கள் அழித்து விட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை இன்னைக்கு ரஷ்யா வெளியிட்டிருக்கிறார்கள். இதே ரஷ்ய ராணுவ வீரர்கள் 400லிருந்து 600 நபர்களை நாங்கள் அட்டாக் பண்ணி அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இன்னும் பல செய்திகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் விதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.